உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய க்ரியேட்டிவான ஒரு ஐடியாஸாக இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையோட ஓட்டத்தில் லைஃபோட அப்படியே அந்த ஃப்ளோவில் அந்த யூஷுவல் ரொட்டீன்ஸ், யூஷுவல் லைஃப் ஸ்டைல், அந்த ஜாப், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம குழந்தைங்கள பார்க்குறது, காலைல எழுந்திக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, நம்ம ப்ரொஃபஷனுக்கு போகிறது, வர்றது, திருப்பி அதே ரொட்டீன் அப்படியே இருக்கும். ஆனால் நம்மளோட மைண்டுக்குள்ளே ஒரு சில க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நம்ம பண்ணணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலைங்களே சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் பார்த்து எல்லாத்துக்கும் தேவையானதை செஞ்சு அந்தந்த கரெக்ட் டைமில் கொடுத்து அந்தந்த ரொட்டீன் அவங்களுக்கு பண்ணிவிட்டு அக்காடான்னு உட்காரத்துக்கு கூட டைம் இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்கும். இல்லை உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன டேலண்ட் இருக்கலாம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் அந்த ஐடியாவாகவே இருக்கும். சொசைட்டி நமக்கு போடுற தடைகளை விட சில நேரம் நம்ம மைண்டே நிறைய மென்டல் ஸ்டக்னஸ் கொடுத்துரும். நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருப்போம். எப்படி அந்த ஒரு போல்ட்னஸை, ஒரு கிளாரிட்டியை கண்டுபிடிச்சி அந்த ஐடியாவை நம்ம ரியாலிட்டியாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளோட மைண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பிரெயின் நம்மளை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா தடை போட்டுக்கிட்டே இருக்கும். அதோட ஜாப் நம்மளை சேஃபாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அதை ஜாபை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய அந்த புது ஐடியாவை அதை பற்றி நினச்சாலே அதுக்கு நிறையா தடைகள் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளோட பிரெயினே. சில நேரம் அது நம்மளால் பண்ண முடியாது. இன்னொருத்தர் அதை பற்றி பேசும்போது, அதை நம்ம கேட்கும் போது, நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு லைட் பல்பு எரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க்கை தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் பேசுகிறத கேட்டு உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நீங்கள் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிற புது புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்டராக இருக்க போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோஸ்ட் சிவா. நான் ஒரு எமோஷ்னல் வெல்னஸ் லைஃப் கோச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு நார்மல் 9 to 5 ஜாபில் இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ஜாபில் இருக்கலாம். பட் உங்களுக்கு சைடில் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு வீட்டிலேருந்தே ஏதாவது பண்ணணும், தன்னுடைய குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு சில்ட்ரனையும் கவனிச்சுக்கிட்டு நம்மளும் ஏதாவது பண்ணணும், ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட்டாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த ஐடியாவாக வந்துருச்சு, ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்துருச்சு, இல்லை ஒரு டேலண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஒன்று பண்ணலான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனாலிசிஸ் பராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் பண்ணால் எப்படி பண்ணுறது, இதுக்கு நான் ஃபுல்லி குவாலிஃபைடா, அந்த மாதிரி கேள்விகள். அப்படியே நீங்கள் ஃபுல்லி குவாலிஃபைடுன்னு தெரிஞ்சாலும் அதை பற்றி ரொம்ப அனாலிட்டிக்கலாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இன்னமும் நான் தெரிஞ்சுக்கணும், இன்னமும் நான் இதை பற்றி இது பண்ணிக்கணும். எஸ், ப்ரிப்பரேஷன் தேவை தான் ஒரு விஷயத்துக்கு. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது தான். ஓகேங்களா? இப்போ நான் அந்த யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன், அதுக்கு எடுக்க வேண்டிய கேமரா, ஒரு மைக் வாங்கிறது, அதெல்லாம் நான் ரெடி பண்ணி சர்ச் பண்ணி வாங்கினதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நம்ம எப்படி பேசணும், எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தவங்கள பார்த்து, அடுத்த யூடியூபர்ஸை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டதும் இருக்குது. அதை கற்றுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம பண்ணுறது பர்ஃபெக்டாக இல்லையே, பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த அனாலிசிஸ் பராலிசிஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அனாலிட்டிக்கல் மைண்ட்லேயே இருந்துருவீங்க. நான் பர்ஃபெக்ட் ஆகணும், இன்னும் நான் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இதை நான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருவீங்க. ஒரு சாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்காக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நான் இருக்கணும்னு சொல்லி ஒரு 3 வருஷம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ ஆரம்பிப்பீங்க? ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு, ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா, ஒரு பிஸ்னஸ் ஐடியா, இல்லை ஒரு உங்கள் டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அதை ரியாலிட்டியாக ஆக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கோங்க.
ரொம்ப டைம் எடுத்தீங்க, அந்த ஐடியேஷனுக்கும் அந்த க்ரியேஷனுக்கும் ரொம்ப டைம் எடுத்தீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா, அது ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். அது பேர் தான் அனாலிசிஸ் பேராலிசிஸ். நம்ம மைண்ட் அனலைஸ் பண்ணி நீ இதை பண்ணு, நீ இன்னும் ரெடியாக இல்லை, உன்னை விட குவாலிஃபைடாக இருக்கவங்களாம் கூட நல்லா பண்ணுறதில்ல, ஸோ நீ அப்படி பண்ணாத, இன்னும் நீ நல்லா இன்னும் சர்டிஃபிகேட் வாங்க, நீ அந்த சர்டிஃபிகேட்டை போய் வாங்க, இந்த சர்டிஃபிகேட்டை போய் வாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி உங்களவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை ஸ்டார்ட் பண்ணவே விடாது. அது உங்கள் காம்பிட்டன்ஸ் கிடையாது, உங்கள் டேலண்ட் மேலே அதில் பிரச்சனையே கிடையாது. அங்கே ப்ராப்ளம் வந்து காம்பிட்டன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, கான்ஃபிடென்ஸில் தான் ப்ராப்ளம். ஸோ போல்ட் கான்ஃபிடென்ட் மூவ் எடுக்கிறதுக்கு ஆர்ட் ஆஃப் ஒடாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒடாசிட்டினா நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு போல்டாக ஒரு கட்ஸாக அந்த மூவை எடுக்கிறது. ஓகே, நான் இந்த வரைக்கும் நான் தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டேன், ஓரளவு கற்றுக்கிட்டேன், இனிமேல் அந்த காரியத்தில் இறங்க போகிறேன், ஆக்ஷனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன வருதுன்னு நான் பார்க்க போகிறேன், செஞ்சு பார்த்து அது என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம அந்த அனாலிசிஸ் பேராலிசிஸ்லேருந்து வெளில வர முடியும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? சில பேர் தனக்குள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவ் ஐடியாவாக இருக்கும், தனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இல்லை புதுசாக நான் ஒரு பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக போய் ஷேர் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஷேர் பண்ணுறது உங்களோட க்ளோசஸ்ட்டாக ஒரு 2 பேரை சூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் பிகின் பண்ண போகிற ஒரு விஷயத்த அப்படின்னா, அது என்ன செய்யும் அப்படின்னா, ஷேர் பண்ண நம்ம ஊரில் அந்த கண்ணு பற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈவில் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்ணு பற்றுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறேன், ஏன் எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா, நீங்கள் அதை ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு நல்ல ஒரு டிட்டர்மினேஷனோடையும் அதை பற்றி பேச ஆரம்பிப்பீங்க. இப்படிலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி, அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்க. சில டைம் ஓவர் ஷேர் கூட பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிரெயினில் அந்த டோப்பமீன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சந்தோஷத்தில் நம்ம ஷேர் பண்ண அந்த விஷயத்தை பற்றி பேச ஸோ அந்த பேசுகிறதுலையே நமக்கு அதை பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், அந்த விஷயத்தை பண்ணி முடித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஏன் அப்படி வரும் அப்படின்னா, அந்த டோப்பமீன் ரிலீஸ் ஆகிறதுனால. எப்பவுமே டோப்பமீன் எப்போ நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து அதை நல்லபடியாக பண்ணி முடிக்கும் போது ஒரு டோப்பமீன் ரிலீஸ் ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் க்ரியேட்டிவாக, இல்லை நல்லபடியாக அப்படின்னா, ஒரு ஒர்க் அவுட்டை பிளான் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க் அவுட்டை நல்லபடியாக முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு டோப்பமீன் ரிலீஸ் ஆகும். ஒரு டிஷ்ஷை குக் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், அதை நல்லபடியாக டேஸ்ட்டாக சூப்பராக குக் பண்ணி முடிச்சோம், எதிர்பார்த்ததை விடவே டேஸ்ட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு டோப்பமீன் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு காரியத்தை எடுத்து நல்லபடியாக முடிக்கும் போது தான் நம்ம உடம்பில், நம்மளோட பாடியில், அந்த பிரெயினில் டோப்பமீன் செக்ரேஷன் நடக்கும். நீங்கள் அதை பேசியே நடக்க வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த காரியத்தை பண்ணி முடித்த மாதிரி உங்கள் பிரெயின் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த டோப்பமீனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த காரியத்தையே உங்களை பண்ணக்கூடிய மோட்டிவேஷன் அடுத்து உங்களுக்கு வராது. பேசிக்கிட்டே இருப்பீங்களே ஒழிச்சு அந்த காரியத்தை பண்ண முடியாது. அதோட ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். அதனால தான் என்ன பண்ணுங்கள், யூ ஹாவ் டு மூவ் இன் சீக்ரெசி. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபஸ்ட்டு சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. சொல்லுங்கள், ஒரு செலக்டட் 2 பேர் 3 பேர்கிட்ட சொல்லுங்கள். அது தப்பு கிடையாது, நம்ம சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது தப்பு கிடையாது, அதை நான் தப்புன்னு சொல்ல பண்ணலாம். அது செலக்டடாக ஒரு 2-3% அந்த சர்க்கிளில் முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நான் அப்படி பண்ண போகிறேன், நீ எதங்க ஐடியாஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர்ட்ட ஐடியா கூட நம்ம கேட்போம். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆக்ஷனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆக்ஷனை பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, அப்போ போய் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லவே வேணாம், அந்த ரிசல்ட்டை பார்த்தே அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ
இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்துட்டு அதை பண்ண முடியாமல் போயிடாதீங்க. ஃபாலோ த்ரூ பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க, அதில் கவனமாக இருங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம திறமையாக இருந்தாலும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாட்டோம், ரெடியாகவே இருக்க மாட்டோம். ஓகே, பீயிங் ரெடி இருக்குது இல்லைங்களா, நான் ரெடிங்க இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது உங்கள் டேலண்ட்டை பொறுத்தோ இல்லை நீங்கள் எவ்வளோ அந்த விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கள பொறுத்தோ கிடையாதுங்க. பீயிங் ரெடி இஸ் நாட் அ ஃபீலிங். அது உங்கள் ஓகே நான் இப்போ ரெடியாக இருக்கேன், நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக உங்களுக்கு உள்ளே வராது. அது ஒரு டிசிஷன், நீங்கள் எடுக்க போகிற ஒரு போல்டு டிசிஷன். அதுக்கு பேர் தான் அடாசிட்டி. ஒரு அடாசிட்டியோட ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இருக்கிற தன்மை இருக்கவங்களுக்கு அடாசிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடாசிட்டியோட டிசிஷனை எடுங்க. ஓகே, ஏன்னா ரெடியாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ரெடியாக இன்னும் ஃபீல் ஆக மாட்டேங்குது, எனக்கு நான் ரெடியாக இல்லையோன்னு தோணுது அப்படின்னே நினச்சிட்டே இருக்கீங்கன்னா அது ஒரு ஃபீலிங்காக வராது. அதை நீங்கள் எடுக்க போகிற ஒரு போல்டு டிசிஷன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு இங்கிலீஷ் கோட் ஒன்று சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். As you start walking the way appears. அப்படின்னா நீங்கள் அந்த வழியில் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த வழியோட டைரக்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், தன்னால் வரும். வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேன்னு சொல்கிற மாதிரி இந்த கோட்டும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒடாசிட்டியோட, அந்த கட்ஸோட, அந்த போல்ட்னஸோட அந்த டிசிஷன் எடுத்து உங்கள் பேஷனுக்கு நோக்கி, உங்கள் கோலை நோக்கி, உங்கள் ட்ரீமை நோக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஓகே. லைஃப்பை யோசிச்சே வேஸ்ட் பண்ணாதீங்க. யோசிக்கணும், என்ன பண்ண போகிறோன்ற பிளானிங் வேணும். பட் அது டூ மச்சாக போய் நம்ம பண்ணுற காரியத்தையே தடுத்து நிறுத்துற அளவுக்கு போகக்கூடாது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்கள்ல. எதையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது எதுக்குமே ஆகாது, பிரயோஜனப்படாது. ஸோ அந்த வழியில் நடக்க ஆரம்பிங்க. அந்த வழியோட பாதை தன்னால் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னால் கற்றுக் கொடுக்கும். அந்த வழி லைஃப்பும் கற்றுக் கொடுக்கும். ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் அங்கே என்ன தெரியுமா உங்கள் பிரெயினுக்கு டீச் பண்ணுறீங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த யூஷுவல் லைஃப் பேட்டர்ன்ஸ் அண்டு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்றதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அதுக்கு சேஃப்டியை க்ரியேட் பண்ணுங்கள். அது உங்களை அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில விடாமல் தடுத்துட்ருக்கோம். நீ இது பண்ணேன்னா இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, 1000 கேள்வி கேட்டு உங்களை குழப்பி எடுத்துரும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது சேஃப் தான் அப்படின்றத உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் தான் டீச் பண்ணணும். உங்கள் பிரெயினை எப்போ பாரு உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. நீங்கள் கண்ட்ரோல் எடுங்க. உங்கள் தாட்ஸ், உங்கள் பிரெயினில் வர எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் எடுங்க. அதுக்கு அந்த ஒடாசிட்டியோடு இருக்கிறதுக்கு, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர்றதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்களையே நீங்கள் உள்நோக்கி பார்க்குறது. நான் எப்பயுமே இதை பற்றி பேசுவேன் யூஸ்வலாக என்னோடய வீடியோஸில். அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை ஏன் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, உங்களை அந்த விஷயத்தை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உங்கள் மைண்டு பேசுது அப்படிங்கிறத கவனிங்க. அந்த பார்ட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் சிலதை சொல்லும், உங்கள் பிரெயின் சிலதை சொல்லும். ஸோ எல்லாத்தையும் உற்று கவனிங்க, என்னென்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஒரு பிரெயின் டம்ப் மாதிரி ஒரு பேப்பரில் எழுதுங்க. என்னென்ன அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னென்ன தடைகள் உங்களுக்குள்ளேயே வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். வெளியில் இருக்க தடைகளும் கொஞ்சம் இருக்கும், அதையும் உங்களுக்கு தெரியும். ப்ராக்டிக்கலாக சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள சில தடைகளை அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சொல்லியும் வரும். ஸோ அதை எழுதுங்க. எழுத உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்குள்ளே அதை பற்றி ஓடிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ அது பேப்பரில் எழுதிட்டீங்க அப்படின்னா, அதை கண்ணால் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சிலதை கண்ணால் பார்க்கும் போது சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. நமக்கு யூஸ்வலாக என்னென்ன பயம் வரும் அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, அது ஒன்று வரும்.
ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம இதை பண்ணி இதில் ஒருவேளை நம்ம ஜெயிக்காமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? ஃபியர் ஆஃப் பீயிங் சீன். அடுத்தவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபியர் வரும். இப்போ யூடியூபராக இருக்கிற என்னோடய ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் பீயிங் சீன் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய ஆடியன்ஸ்க்கு முன்னாடி எங்களோட டேலண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னோடய பழைய ஒரு ஃபஸ்ட் வீடியோலேருந்து இந்த வீடியோவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நானே அதை பார்த்து நானே அதை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை பண்ணும் போது தான் அதில் நம்ம என்ன நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது, நம்ம கரெக்டாக என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், அதிலே என்னென்ன நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் ஒரு யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கேன், ஐடியாஸ் நிறைய இருக்குது, ஸ்கிரிப்டிங்லாம் எழுதுகிறேன். பட் அந்த வீடியோவை எடுத்து பேச ஆரம்பித்து அதை போஸ்ட் பண்ணால் தான் எனக்கே தெரியும் நான் என்னென்ன இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை நம்ம ஒழுங்காக பண்ணுறோம், இப்போ நம்ம எடிட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் நம்ம பேசுகிறத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் சீன் அப்படிங்கிறது இந்த யூடியூபர் ஜாபில் இருக்கும், அது சில ஜாபில் இருக்கும். எல்லாரும் முன்னாடியும் நான் அப்பியர் ஆகணும் இல்லையா? எல்லோரும் என்னை பார்க்குறீங்க. ஃபியர் ஆஃப் பீயிங் சீன். நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்ம ஃபேஸ் இப்படி இருக்குன்னு நினச்சிருவாங்களோ, நம்ம தலை இப்படி இருக்குன்னு நினச்சிருவாங்களோ, நம்மளோட பாடி ஷேமிங் பண்ணிடுவாங்களோ நம்மளை, அப்படிங்கிற மாதிரி ஃபியர்ஸ் எல்லாம் கூட வரும். நான் பண்ணுற இந்த யூடியூபர் ஜாபில் நிறைய பேர் அதனாலேயே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நான் கரெக்டாக ஒல்லியாகணும், நான் கரெக்டாக ஷேப்புக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் நான் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சில பேர் ஃபேஸே காமிக்காமல் இருக்கவங்களும் இருக்காங்க. அது அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் சீன்னால் அது இருக்கும். ஃபேஸை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, அந்த ஃபியர் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபியர். நான் சொன்ன ஃபியர் ஆஃப் சீன் மாதிரி அடுத்த ஃபியர் என்ன வரும் அப்படின்னா ஃபியர் ஆஃப் பீயிங் சீன் ட்ரையிங் அண்ட் ஃபெயிலிங். எல்லோரும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணுறதையும் பார்க்குறாங்க, அதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறதையும் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு பயம். நான் என்ன சொல்கிறேன், பரவாயில்ல, அலவ் பீப்புள். உங்கள் லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த லேர்னிங் கர்வ் ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் லேர்னிங் கர்வ்னுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனிக்கே போகிறீங்க, ஒரு ஜாபுக்கே போகிறீங்கன்னா கூட ஒரு 2 months 3 months ட்ரைனிங் பீரியடில் இருப்பீங்க. அது லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. லேர்னிங் கர்வில் பீப்புள் உங்களை பார்க்கட்டுமே, உங்கள் ப்ராக்ரெஸ்ஸை பீப்புள் பார்க்கட்டுமே. நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிவிட்டு உங்களை ஏளனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்களோட இஷ்டம். ஒரு குரூப் இருந்தால் இருந்துட்டு போகுது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருப்பாங்க, உங்கள் சைடில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ், உங்களோட லேர்னிங் கர்வை அவங்களுக்கு முன்னாடியே பண்ணி நீங்கள் ஜெயிச்சு வரும்போது உங்கள் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கிற பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அதை நம்புங்க. அதனால் அலோவ் பண்ணுங்கள் பீப்புள் உங்கள் ப்ராக்ரஸை பார்க்குறதுக்கும் உங்கள் லேர்னிங் கர்வை பார்க்குறதுக்கும். அதுக்கு பயப்படாதீங்க. அதுக்கு உங்கள் பிரெயினுக்கே சொல்லிக் கொடுங்க, இட்ஸ் ஓகே. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடுத்தவங்க முன்னாடி நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வருது, அந்த தடை வருது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், ஃபியர், பயம் எது வேணால் கூட இருக்கட்டும், அது கூட நீங்கள் டீல் பண்ணி பேசுங்க. அடுத்தவங்க முன்னாடி கற்றுக்கிறதுக்கும் அடுத்தவங்க முன்னாடி ஃபெயிலியர் ஆகி திருப்பி எழுந்து நல்ல விதமாக சூப்பராக பண்ணுறதுக்கும் ரெடியாக இருங்க. அது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஐ ஆம் நாட் குட் இனஃப் அப்படின்ற ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் வருதா அப்படின்றத கவனிங்க. அது ஒரு எமோஷ்னல் ஹீலிங் நடக்கணும் உங்களுக்குள்ள. எனக்கு எதுவுமே வராதுப்பா, நான் எதுக்குமே லாய்க்கில்லை, நாட் குட் இனஃப் அப்படின்ற ஃபீலிங் வந்ததுன்னா அதை ஹீல் பண்ணி நீங்களே அதுலேருந்து வெளில வர முடிஞ்சால் வாங்க. இல்லைனா ப்ளீஸ் சீக் ஹெல்ப். ஒரு மென்டர்கிட்ட இருந்தோ ஒரு லைஃப் கோச்கிட்ட இருந்தோ ஹெல்ப் சீக் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன், அந்த ஒடாஷியஸாக இருங்க, போல்டாக இருங்க அப்படின்னு நான் சொல்லும் போது நிறைய பயங்கள் உள்ளே வரும். சொல்கிறது வேறு, அதை செய்யும் போது இருக்கிற விஷயமே வேறு. எனக்கு தெரியும் அது. அதனால தான் நான் அந்த ப்ராக்டிக்கல் பார்ட்டை பற்றி பேச போகிறேன் உங்ககிட்ட.
சொல்லிடலாம், ஆடேஷியஸாக இருங்க, பிரேவாக இருங்க, போல்டாக இருங்க, கட்ஸாக முடிவெடுங்க, ரைட். பட் நம்ம அந்த எமோஷ்னல் பார்ட்டியை நம்ம டீல் பண்ணி ஆகணும். ஐ எம் நாட் குட் இனஃப்னு வந்தால் அதை டீல் பண்ணி ஆகணும். உங்களால் டீல் பண்ண முடிஞ்சால் அதை டீல் பண்ணி வெளில வாங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு ரொம்ப வளர்ந்த மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூபரோட நான் என்னை கம்பேர் பண்ணேன்னா அது எப்படி சாத்தியமாகும்? அவங்களவுக்கு பர்ஃபெக்டாக, அவங்களவுக்கு ஒரு ஹை குவாலிட்டி எடிட்டிங்கை நான் கொடுத்து தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவையே நான் கொடுக்கணும் அப்படின்ற ப்ரெஷரை என் மேலே நான் போட்டால் எப்படி நான் வீடியோ பண்ண ஆரம்பிக்க முடியும்? அது என் மேலே நான் தேவையில்லாமல் போட்டுக்கிற ப்ரெஷர் இந்த கம்பேரிசன்னால். நான் இப்போ தான் 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்க 1000 10,000க்கு மேலே போயிருக்கிறாங்க, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அவங்களோட நான் கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ அந்த கம்பேரிசன் வந்தாலும் அதையும் செக் பண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் இந்த மாதிரி போல்டு மூவ்ஸ், போல்டு டிசிஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கும் போது உங்களவே நீங்கள் காமாக வச்சுக்கணும், கிரவுண்டடாக வச்சுக்கணும். ஓகே, கிரவுண்டட்னா அதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், ஜேர்னலிங் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு லைஃப் கோச் இல்லை ஒரு மென்டர்கிட்ட போய் ஹெல்ப் சீக் பண்ணி எப்படி நான் இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி போல்டு மூவ்ஸ், அந்த ஒரு டைம் லைனையே நம்ம வாழ்க்கையவே மாற்றுற மாதிரி சில மூவ்ஸ் எடுக்கிறோம், ஒரு டைம் லைன் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி சில மூவ்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற போது நமக்கு நம்ம செல்ஃப் வேலிடேஷன் பண்ணிக்கணும். நம்மளை நான் கிரவுண்டிங் பண்ணிக்கணும்னு சொல்கிற மாதிரி செல்ஃப் வேலிடேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்காக நீங்கள் இருக்கணும். பி தேர் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் சமாதானப்படுத்தணும், உங்களை நீங்கள் செல்ஃப் கம்பேஷனாக இருக்கணும், செல்ஃப் வேலிடேஷன் கொடுத்துட்ருக்கணும், செல்ஃப் லவ்வும் கொடுத்துட்ருக்கணும். அது உங்கள்கிட்டருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். அடுத்தவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வராது, சம்டைம்ஸ் வரலாம். ஸோ அந்த செல்ஃப் லவ், அந்த செல்ஃப் வேலிடேஷன், செல்ஃப் கம்பேஷன், இது 3 உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஷிஃப்ட், இந்த ஹியூஜ் ஷிஃப்ட் நடக்குது இல்லையா, ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்டே நம்ம பண்ணுறோம். இந்த போல்டு மூவ், அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வரோம் நம்ம பிரெயினை, நம்மளையுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில கொண்டு வரோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்கும் போது செல்ஃப் வேலிடேஷன் ரொம்ப முக்கியம். நம்மளை காமாக கிரவுண்டடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பண்ணணும். 3வது, ஒரு லைஃப் கோச், ஒரு மென்டரோட ஹெல்ப்பை சீக் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து உங்கள் லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு ஹெல்ப் ஒருத்தர்கிட்டருந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். சம்டைம்ஸ் அது பண்ணுங்கள், அது தேவைப்பட்டால். நான் செல்ஃப் வேலிடேட்டுன்னு சொல்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் டிப் தரேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னாடி எத்தனையோ விஷயங்களை வின் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ விஷயங்களை உங்கள் டேலண்ட் வெளியில் வந்திருக்கும், உங்கள் கேப்பபிலிட்டிஸ் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ரைட் டவுன் யுவர் வின்ஸ், யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அதெல்லாம் எழுதும் போது நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் வேலிடேஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ரில்லியண்ட், நம்ம இன்டெலிஜென்ட், நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வரும். அந்த நாட் குட் இனஃப்ன்ற ஒரு ஃபீலிங்கை இந்த செல்ஃப் வேலிடேட் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங்கால் ரீப்ளேஸ் பண்ணி அந்த காரியத்துக்குள்ளே இறங்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃப் வேலிடேஷனை பில்ட் பண்ணிக்கலாம், இந்த டிப்பை யூஸ் பண்ணி. அடுத்து நம்மளோட மைண்டுக்கு நம்ம டீச் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு ஒரு பயம் ஒன்று வரும், இன்னொரு பயம், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து கொடுக்குறோம் ஒரு போர்ட் மீட்டிங்கில், அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அது வரும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணியிருந்தால் கூட சம்டைம்ஸ் அது வரும். அது வரட்டும், இட்ஸ் ஓகே. நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரும்போது இந்த மாதிரி எல்லா ஃபியரும் வரும். ஓகே, அதை நீங்கள் கற்றுக்கிற இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்லேருந்து எப்போ வெளில வர முடியும்னா, ட்ரையல் அண்ட் எரர் மூலயமா தான் நம்ம கற்றுக்க முடியும் ஒரு விஷயத்தை அப்படின்றத நம்மளே நம்ம ஏற்றுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே பர்ஃபெக்ட் வேர்ஷனை ப்ரெசென்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் மூலயமா தான், ட்ரையல் அண்ட் எரர்னால் பண்ணி 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 பார்த்து அப்புறம் தான் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம சமைக்க ஆரம்பித்த உடனே நமக்கு சமையல் வந்திருக்காது. எவ்வளோ வருஷம் பண்ணி 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 அந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஓகே இப்படி இது பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருப்போம். இப்போ ஒரு கார் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறோம், எடுத்தோடனே வந்துடாது.
எடுத்தோடனே அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்துடாது. தியரட்டிக்கலாக எல்லாமே தெரியும், தியரட்டிக்கலாக ஒரு ஐடியா இருக்கும், காரில் ட்ராவல் பண்ணியிருப்போம், பின் சீட்டில் உட்காந்து போயிருப்போம், பட் தியரட்டிக்கலாக நமக்கு எல்லாமே தெரியும். பட் உடனே கான்ஃபிடென்ஸ் வந்துடுமா ஓட்டுங்கன்னு சொன்னால்? கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் அ ப்ரீ ரெக்விசைட் டு ஆக்ஷன், இட் இஸ் அ அவுட்கம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ஸ் வராது. எப்போ வரும்னா அந்த ஆக்ஷனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த காரை ஒரு 2-3 டைம்ஸ் ஓட்டிட்டு நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, ரிஜெக்ட் பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னா விட்டுட்டா வந்துடுமா? வராது. அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தால் கூட அதையும் மீறி நம்ம போகிறோம்ல, அந்த 4வது 5வது வாட்டி காரை எடுக்கிறோம்ல, திருப்பி ஓட்டுறோம்ல, ஒரு 6 மாதம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது தன்னால் வந்துட போகுது. ஸோ அது ஃபெயிலியர் ஆகி தானே நம்ம கற்றுக்குறோம், அந்த கான்ஃபிடென்ஸ் வருது, அப்படியே அது மசில் மெமரியாக மாறுது நமக்கு அந்த கார் ஓட்டுறது. அதுக்கப்புறம் மறக்காது கற்றுக்கிட்டோன்னா. ஸோ நீங்கள் உங்கள் பிரெயினை பழக்கிறீங்க அந்த இடத்துல. இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோம், நமக்கு வரலனாலும் பரவாயில்ல, இது நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இது ஒரு லைஃப் ஸ்கில், நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரீங்க உங்கள் பிரெயினை. ஸோ அதே தான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து பிரெயினை கொண்டு வந்து அந்த ஆடேஷியஸாக இருக்கிறது, அந்த மசில் ஆஃப் ஆடாசிட்டியை பில்ட் பண்ணுங்கள். பில்டு த மசில் ஆஃப் ஆடாசிட்டி. அந்த போல்டாக இருக்கிறது, உங்களுக்குள்ளே உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது, இதெல்லாமே ஆடாசிட்டி தான். அதுக்கு தான் ஆடாசிட்டின்னு பேர். ஓகே, ஸோ அந்த மசிலை பில்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரெயின்குள்ளே. அப்போ பில்ட் பண்ணும் போது தான் நீங்கள் அந்த ஆக்ஷனை எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்து நீங்கள் முக்கியமாக உங்கள் மைண்ட் பற்றி கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் அந்த ஐடியா வந்துருச்சு, அதை ரியாலிட்டி கொண்டு வர்றதுக்கு சில நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணிகிட்ருப்பீங்க, சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்ருப்பீங்க, ஃபைன், அது பண்ணுங்கள். பட் அது உங்களை இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை உண்மையிலே அது அவசியமானதாக பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதுல நீங்கள் காஷியஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நாலேஜ், அறிவு அப்படிங்கிறது நமக்கு அந்த ரெடினஸ்ன்ற ஃபீலிங்கை கொடுக்க போகிறதில்ல. ஓரளவு தேவை நாலேஜ், அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன், அந்த செயல்பாடு பண்ணி, நான் சொன்ன மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் திரும்ப பண்ணி பார்த்து, அதுதான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் நாலேஜை நான் தேடுறேன், அந்த விஷயத்தை படிக்கிறேன், இந்த சிட்டுவேஷனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி இன்ஃபர்மேஷனை பண்ணுறது, யூடியூப்பில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்களா, அதை இன்னும் தாமதம் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை பண்ணிகிட்ருக்கீங்களா? அந்த நாலேஜை கேதர் பண்ணிகிட்ருக்கிறது காரியத்தை ஆரம்பிக்கிறதுலேருந்து தடை பண்ணிகிட்ருக்கா உங்களை அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மைண்ட் செட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஸ்மால் டாஸ்க்ஸாக பிரித்து அதை ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டாக மாற்றிடுங்க. ஒரு 1 month ஃப்ரம் நவ், 2 months ஃப்ரம் நவ், 3 months ஃப்ரம் நவ், ஒரு மந்த்லி கோல்ஸாக ஆக்கிடுங்க. அது அந்த 1 year ஃப்ரம் நவ் அப்படின்னீங்கன்னா அது நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அதை ஸ்மாலர் டாஸ்க்ஸாக பிரித்து ஒரு குட்டி ப்ராஜெக்டாக பிரித்து அதை மந்த்லி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஆக்ஷனை நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறீங்கன்ற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது சிஸ்டம்ஸ் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ் ஆஃப் த வீக்கில் இந்த டாஸ்க்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, நீங்களே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ் இல்லையா? ஸோ சிஸ்டமை கரெக்டாக செட் பண்ணி இந்த நாளைக்கு இந்த டாஸ்க்ஸை ஷெட்யூல் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்க உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தன்னால் வரும். அந்த சிஸ்டம்ஸில் லாக்இன் பண்ணி உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியலையும் நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியும். நான் ஏன் இந்த டாபிக் இவ்வளோ பேஷனட்டாக பேசுகிறேன் அப்படின்னா, எனக்குள்ளே இந்த நாட் குட் இனஃப் அப்படின்ற ஃபீலிங் இருந்தது, நான் சொன்ன எல்லா பயங்களும் இருந்தது. அதனாலேயே நான் நிறைய விஷயத்த பண்ணாமே விட்டுட்டேன் லைஃப்பில். சின்ன விஷயத்த கூட, பெரிய விஷயங்கள் கூட இல்லை, சின்ன விஷயத்த கூட நான் பண்ணாமே விட்டுருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ பேஷனட்டாக இந்த டாப்பிக்கை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
லைஃப்புங்கிறது ஒரு பெரிய அட்வென்ச்சர், ஒரு பெரிய கிஃப்ட். உங்கள் கிஃப்ட்டையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த லைஃப்பில் உங்கள் டேலண்ட்டையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் பொட்டென்ஷியல் எவ்வளோ, உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு போய் பாருங்கள். நீங்கள் நினைச்சதை விட நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயுமே. அதை வெளியில் கொண்டு வரப்போ பாருங்கள், அதுதான் நம்மளோட கையில் இருக்குது. ஓகே, ஸோ யாருமே நான் குட் இன்னஃப் இல்லை, நான் ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஒரு விஷயங்கள், ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய அந்த ஆடாசிட்டி, அந்த கட்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதை வளர்த்துக்கோங்க. அது ஒரே நாளில் வராது, அது ஒரு லைஃப் ஸ்கில். அந்த மாதிரி ஒடாசிட்டியோட கட்ஸோடு இருந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க வாழ்க்கையில். ஸோ நம்மளும் நம்ம டேலண்ட்டை வெளியே கொண்டு வரும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஜாயை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து, அந்த கிஃப்டை வெளியே கொண்டு வந்து நீங்கள் அந்த ஜாயை பார்க்கணும். அது ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் கூட நீங்கள் ஆகலாம், அதனால மூலமாக கூட உங்களுக்கு ஒரு ஜாய் வரலாம். அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஜாய். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் க்ரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட், நம்ம சிஸ்டம் செட் பண்ணிட்டோம், நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுருக்கோம், நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறோம், ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, we have to trust the universe. ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே அந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அதை ட்ரஸ்ட் பண்ணி அந்த அன்சர்டன்ட்டி, ஒரு தெரியாத ஒரு விஷயம் இல்லையா, அது நமக்கு ஒரு இதுதான் நடக்க போகுது அப்படின்றது தெரியாமல் தான் நம்ம அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது, ஒரு அன்னோன் ஃபீலிங் நமக்கு இருக்குது. ஒன்றுமே தெரியாதே, இது என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாதே அப்படின்னு இருக்கும்போது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஃபியர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், நம்மளோட எமோஷ்னல் பார்ட்டை ஹேண்டில் பண்ணிவிட்டு, இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை ட்ரஸ்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் ஓரியன்டாக நீங்கள் அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆக்ஷனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ண 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 அந்த ட்ரையல் அண்ட் எரரில் உங்களுக்கே நீங்கள் செய்கிற, நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்கும் போது வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுங்கள். பண்ணிட்டு வரும்போது இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணணும், சரண்டர். எதை சரண்டர் பண்ணோம் தெரியுமா? நம்ம எப்போ ஜெயிப்போம், நமக்கு எப்போ இது நடக்கும், இந்த அவங்க ஜெயிச்சு இந்த அவங்க இருக்காங்களே அவங்கள மாதிரி நம்ம எப்போ ஆகிறது. ஸோ இந்த டைமிங், ஓகே, அந்த டைமிங்கை இது என்ன ஆகும், இது எப்படி ஆகும், நீங்கள் பண்ணுற காரியம் நிறைவேறிட்டுருக்கு, அந்தந்த ஆக்ஷன் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு, அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடச்சிட்ருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிட்ருக்கு, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு போங்க. பட் ஒரு சரண்டரான ஃபீலிங்கையும் அந்த யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். அந்த டைமிங் எப்போ நமக்கு இதெல்லாம் நிறைவேறி நம்ம அப்படியே நம்மளோட இலக்கை அடைய போகிறோங்கிறதுக்கு சில நேரம் அது குறைஞ்சபட்சம் ஆகலாம் முன்ன பின்ன, இல்லையா? ஸோ அந்த டைமிங்கையும் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணணும். இந்த அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அவங்க மாதிரி எப்போ ஆகும், எப்போ நமக்கு இதாகும் அப்படின்ற டைம் லைன் நம்ம கையில் சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ அந்த டைம் லைனை சரண்டர் பண்ணிடுங்க. ஏன்னா அதை ஒரு ப்ரெஷராக உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஆக்ஷனை செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. என்னப்பா போப்பா அப்படியே சலிப்பு தட்டிடும். அந்த டெய்லி நீங்கள் பண்ணுறக்கூடிய கன்சிஸ்டண்ட் ஆக்ஷன் தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக சக்ஸஸாக மாறப்போகுது. ஸோ அந்த ஆக்ஷனை பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். அந்த டைமிங்கை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்க, எப்போ நம்ம அந்த இதை அடைய போகிறோம் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் நம்ம இருக்க மாட்டோம். அதை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸை, உங்களுடைய அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். பீப்புளை ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயமாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணி செய்யுங்க. நான் இப்போ அப்படி தான் என்ஜாய் பண்ணி செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறத நான் என்ஜாய் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இதை ஷேர் பண்ணால் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை எழுதி என்னோடய தாட்ஸை ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மில் எழுதி அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் கிடைக்குது, ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்குது. கஷ்டம்தான் அந்த ப்ராசஸ், அது ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸாக நினச்சி நான் செய்கிறேன். இது என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு அவுட்லெட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்னோடய தாட்ஸை எப்படி ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸாக எனக்கு இருக்குது. ஸோ அது என்னை பற்றி சொல்லும் போது நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி அந்த டைமிங்கை விட்டுருங்க, அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி உங்கள் டேலண்ட்டை வெளியே கொண்டு வாங்க. உங்கள் கிஃப்ட்டை, உங்கள் டேலண்ட்டை இந்த யூனிவர்ஸ்க்கு, இந்த பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா நிறைய பேர் பலன் அடையலாம். அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க இல்லையா? அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். கரெக்ட்? உங்களோட ஐடியாவை க்ரியேஷனாக மாற்றி ஆக்ஷன் எடுத்து அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மெயினான குவாலிட்டி ஒன்று வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா செல்ஃப் ட்ரஸ்ட். தன்னைத்தானே தான் மேலே ட்ரஸ்ட் இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அதை பண்ணாமையே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் ட்ரஸ்ட்டே போயிடும். நான் காலையில் இந்த மணிக்கு இந்த வேலைகள் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நமக்கே நம்ம ப்ராமிஸ் பண்ணி அதை அப்படியே பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம மைண்டும் நம்ம நர்வஸ் சிஸ்டமும் நம்மளை அந்த செல்ஃப் ட்ரஸ்ட்டை கொண்டு வந்துடும் நம்மளுக்குள்ளே. அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம அந்த ஐடியாவை நமக்கு ரியாலிட்டி ஆக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்து அதை பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், நம்ம ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி 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 கற்றுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு சமயத்தில். ஸோ அப்போ தன்னாலே நம்ம மேலே செல்ஃப் ட்ரஸ்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். செல்ஃப் ட்ரஸ்ட்டை அவங்களுக்குள்ளே பில்ட் பண்ணுங்கள். அது பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. நம்ம மேலேயே நமக்கு செல்ஃப் ட்ரஸ்ட் இருக்கிறது பெரிய ஸ்ட்ரென்த். என்னோடய விஷன் இந்த வீடியோவுக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய கிஃப்ட்ஸ், நிறைய மென் விமன் 2 பேர்கிட்டையுமே இருக்குது. அதை பல சூழ்நிலைகள்னாலையும் பல விஷயங்கள்னாலையும் அது ரியாலிட்டிக்கு கொண்டு வராமல் இருக்காங்க. அது அவங்க ட்ரீமாகவே, அவங்க விஷனாக மட்டுமே இருக்குது. அதை அவங்க ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும், அந்த க்ரியேஷன் ப்ராசஸை அவங்கள பிகின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விஷனாக இருந்தது இந்த வீடியோவுக்கு. சிலர் நமக்கு தெரியும், பட் இன்னொருத்தவங்க அதை பேசி பார்க்கும் போது நம்மளுக்குள்ள கரெக்ட், நம்ம அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமே, நம்ம அதை போல்டாக எடுத்து பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். அது எல்லாருக்குமே நடக்கும். யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், பட் அதை இன்னொருத்தவங்க சொல்லும் போது நமக்கு அதை திருப்பி ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். ஓகே கரெக்ட், இதை நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம செய்யலையே, நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம நினச்சது உண்டு இல்லையா? நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னோடய விஷன், என்னோடய பர்பஸ் இந்த வீடியோவுக்கு அதுதான். அது நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் கீழே லிங்க் பண்ணுறேன். எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இருந்தது அது எல்லாத்தையும் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்துருந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்தது, ரொம்ப எனக்கு மோட்டிவேஷனை கொடுத்தது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் இன்ட்ராக்ட் பண்ண ஒரு ஹாப்பினஸ் என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நீங்கள்லாம் அந்த வீடியோலேருந்து அவ்வளோ விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னது இன்னும் பல இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய மோட்டிவேஷனை எனக்குள்ளே கொடுத்துருக்கு. நான் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கொண்டு வர்றதுக்கு என்னோடய கோலை நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு எமோஷ்னல் வெல்னஸ் லைஃப் கோச். உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க, அது ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கலாம், இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் சில்ட்ரனோடையே உங்களால் எமோஷ்னல் கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாததாக இருக்கலாம், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களோட. அது மாதிரி உங்களோட மற்ற ரிலேஷன்ஷிப்ஸோட கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா சைல்ட்ஹுட் ட்ராமானால் இப்போ உங்களுக்கு அடல்ட்ஹுட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம்.
உங்களோட அன்ஸ்போக்கன் ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனல் டைனாமிக்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் என் கூட டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டக்னஸ்லேருந்து வெளியில் வரணும். அந்த பேசுகிறதுனாலையும் நான் கொடுக்குற சில டிப்ஸ்னாலையும் உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ அப்படி ஹெல்ப் தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கனெக்ட் பண்ணி விடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார் யூடியூப் வீடியோ எடிட்டர்ஸ். அது மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மற்ற வீடியோஸை பார்த்தீங்கனாலே என்னோடய வீடியோ ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி யாராவது வீடியோ எடிட்டர்ஸ் இருக்கீங்க, யூடியூப் வீடியோ எடிட்டர்ஸ் பண்ணுறவங்க, ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய், டேக் கேர் எவ்ரிஒன்.